வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகள் சரியாக வளராமல் வாடிப் போகிறதா? எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும், விலை உயர்ந்த உரங்களை வாங்கிக் கொட்டினாலும் எந்த ஒரு பலனும் இல்லையா? கவலையை விடுங்கள். இன்று நான் உங்களுக்கு ஒரு மாபெரும் ரகசியத்தைச் சொல்லப் போகிறேன். நீங்கள் தினமும் குப்பையில் தூக்கிப் போடும் ஒரு பொருளில் உங்கள் செடிகளை ஒரே இரவில் செழிக்க வைக்கும் ஒரு மாய வித்தை ஒளிந்திருக்கிறதென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் அந்த ஒரு குறிப்பிட்ட இயற்கை ஊட்டச்சத்தை உங்கள் செடிகளுக்கு ஊற்றினால் அதன் பிறகு நடக்கும் மேஜிக்கை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இது பலரும் அறியாத ஒரு ரகசியம். பெரும்பாலான நர்சரி கார்ட்டன்களில் செடிகள் இவ்வளவு செழிப்பாக இருப்பதற்கு இதுதான் காரணம். இந்த ரகசியத்தை அவர்கள் யாருக்கும் சொல்வதில்லை. ஆனால் இன்று அந்த ரகசியத்தை நாம் உடைக்கப் போகிறோம். கெமிக்கல் உரங்கள்தான் செடியை வளர்க்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் வீட்டுத் தோட்டம் ஒரு அடர்ந்த காடு போல மாறுவது நிச்சயம். இந்த ரகசியத்தைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் காலத்தில் இப்போது இருப்பதைப் போல கடைகளில் விற்கும் ரசாயன உரங்கள் எதுவும் கிடையாது. அவர்கள் விவசாயம் செய்யும் போதும் சரி, வீடுகளில் செடிகளை வளர்க்கும் போதும் சரி, இயற்கையான முறைகளை மட்டுமே பின்பற்றினார்கள். மாட்டுச்சாணம், மக்கிய இலைத்தழைகள் மற்றும் வீடுகளில் மீதமாகும் சமையலறை கழிவுகள் மட்டுமே அவர்களுக்கு உரங்களாக பயன்பட்டன. அந்த மண்ணில் அவ்வளவு உயிர்ச்சத்து இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நாம் துரித முடிவுகளை எதிர்பார்த்து செயற்கையான ரசாயன உரங்களுக்கு மாறிவிட்டோம். இதனால் என்ன நடந்தது தெரியுமா? ஆரம்பத்தில் செடிகள் வேகமாக வளர்வது போலத் தெரிந்தாலும் நாளடைவில் மண்ணின் தன்மை முற்றிலும் கெட்டுப்போய்விட்டது. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அனைத்தும் இறந்துவிட்டன. இப்போது நாம் அந்த பழைய இயற்கையான முறைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆரோக்கியமான செடி வளர்ப்பு என்பது ஆரோக்கியமான மண்ணில் இருந்துதான் தொடங்குகிறது. நாம் இன்று பார்க்கப் போகும் இந்த இயற்கை ஊட்டச்சத்து வெறும் செடிகளுக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் வளர்க்கும் தொட்டியில் உள்ள மண்ணுக்கும் உயிர் கொடுக்கப் போகிறது. நண்பர்களே, முதல் படியாக நாம் பார்க்கப் போவது வாழைப்பழத் தோலின் மகத்தான ரகசியத்தை பற்றிதான். பொதுவாக நாம் வாழைப்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அதன் தோலை எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் குப்பை கூடையில் வீசிவிடுகிறோம். ஆனால் அது செடிகளுக்கு எவ்வளவு பெரிய அமிர்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், வாழைப்பழத் தோலில் பொட்டாசியம் சத்து மிக அதிக அளவில் கொட்டிக் கிடக்கிறது. உங்கள் செடிகளில் பூக்கள் அதிகமாக பூக்கவில்லையா அல்லது காய்கள் வைப்பதில்லையா? அதற்கு முக்கிய காரணம் பொட்டாசியம் குறைபாடுதான். இந்த வாழைப்பழத் தோல் அந்த குறையை முழுமையாக தீர்த்து வைக்கும். இதை எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் யோசிக்கலாம். இது மிகவும் எளிதான ஒரு முறை. ஒரு 5 வாழைப்பழத் தோல்களைச் சேகரித்து அவற்றை சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்கள். பின்னர் ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணீர் நிரப்பி இந்த துண்டுகளை அதில் போட்டு மூடி வையுங்கள். இதை ஒரு 3 நாட்கள் அப்படியே நிழலான இடத்தில் விட்டுவிடுங்கள். பலரும் நினைப்பது போல தோலை அப்படியே செடியின் தூரில் போடுவது ஒரு தவறான பழக்கம். அப்படி போட்டால் அது மக்கிப் போக பல மாதங்கள் ஆகும். மேலும் எறும்புகள் மற்றும் தேவையற்ற பூச்சிகள் வர அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே இந்த தண்ணீர் முறையை பின்பற்றுவதுதான் மிகச் சிறந்த மற்றும் பாதுகாப்பான இயற்கை செடி பராமரிப்பு முறையாகும். 3 நாட்களுக்குப் பிறகு அந்த வாழைப்பழத் தோல் ஊறிய நீரை பார்த்தால் அதன் நிறம் மாறி இருப்பதைக் காண்பீர்கள். இப்போது அந்த நீரை ஒரு வடிகட்டி மூலம் தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நீர் மிகவும் அடர்த்தியாக இருக்கும். எனவே இதை அப்படியே நேரடியாக செடிகளுக்கு ஊற்றக்கூடாது. இதனுடன் சம அளவு, அதாவது 1 லிட்டர் சாதாரண தண்ணீரை கலந்து கொள்ள வேண்டும். இந்த நீரை உங்கள் ரோஜா செடிகளுக்கோ அல்லது தக்காளி செடிகளுக்கோ வாரம் ஒரு முறை ஊற்றிப் பாருங்கள். வெறும் 2 வாரங்களில் உங்கள் செடிகளில் புதிய துளிர்கள் வருவதையும் கொத்து கொத்தாக மொட்டுகள் வைப்பதையும் பார்த்து நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீர்கள். செடிகளின் வேர்கள் இந்த திரவ வடிவ ஊட்டச்சத்தை உடனடியாக உறிஞ்சி செடியின் அனைத்து பாகங்களுக்கும் மிக வேகமாக எடுத்துச் செல்கிறது. இதனால் செடிகள் எப்போதும் பச்சை பசேல் என்று மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இது பூச்செடிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து வகையான காய்கறி செடிகளுக்கும் ஒரு சிறந்த இயற்கை டானிக் போல செயல்படுகிறது. இதைத் தொடர்ந்து கொடுத்து வந்தால்
உங்கள் செடிகளில் நோய் தாக்குதல் மிகவும் குறைவாகவே இருக்கும். அடுத்து நாம் பார்க்கப் போகும் மிக முக்கியமான பொருள் வெங்காய சருகு. வெங்காயத் தோல் என்பது நம் வீடுகளில் தினமும் குப்பையில் சேரும் ஒரு சாதாரண பொருள். ஆனால் இயற்கை செடி பராமரிப்பு முறையில் இது ஒரு மிகச் சிறந்த கிருமி நாசினியாகவும் ஊட்டச்சத்தாகவும் பயன்படுகிறது என்பது பலருக்கும் தெரிவதில்லை. வெங்காயத் தோலில் கால்சியம், இரும்புச் சத்து மற்றும் காப்பர் போன்ற பல நுண்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதை எப்படி உரமாக மாற்றுவது என்று பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தோலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வையுங்கள். ஒரு 10 நிமிடம் கொதித்தவுடன் தண்ணீரின் நிறம் ஒரு அழகான தேநீர் நிறத்திற்கு மாறிவிடும். பின்னர் அடுப்பை அணைத்துவிட்டு அதை நன்றாக ஆற வையுங்கள். ஆறிய பிறகு அந்த நீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு மிகச் சிறந்த இயற்கை உரம். சில நேரங்களில் செடிகளின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். இதற்கு இரும்புச் சத்து குறைபாடு ஒரு முக்கிய காரணமாகும். இந்த வெங்காயத் தோல் தண்ணீர் அந்த பிரச்சனையை மிக எளிதாக சரி செய்துவிடும். இந்த வெங்காயத் தோல் தண்ணீரை செடிகளின் வேர்களில் ஊற்றுவது மட்டுமல்லாமல் இலைகளின் மீது ஸ்ப்ரே செய்வது மிகவும் சிறந்தது. ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த நீரை நிரப்பி வாரம் ஒரு முறை செடிகளின் இலைகள் முழுவதும் படும்படி நன்றாக தெளித்து விடுங்கள். இப்படிச் செய்வதால் 2 முக்கியமான நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்று, இலைகள் நேரடியாக இந்த சத்துக்களை உறிஞ்சி பச்சையம் தயாரிக்கும் திறனை அதிகரிக்கின்றன. மற்றொன்று, இது ஒரு மிகச் சிறந்த பூச்சி விரட்டியாக செயல்படுகிறது. மாவு பூச்சி, இலைப்பேன் போன்ற சிறு சிறு பூச்சிகள் உங்கள் செடிகளை தாக்கினால் இந்த வெங்காயத் தோல் ஸ்ப்ரே அவற்றுக்கு ஒரு சிறந்த எதிரியாக செயல்படும். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி செடியின் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு பதிலாக இந்த எளிய மற்றும் செலவில்லாத இயற்கை முறையை பின்பற்றுவது உங்கள் தோட்டத்திற்கு மிகவும் பாதுகாப்பானது. இந்த ஸ்ப்ரே அடித்த பிறகு உங்கள் செடிகள் புத்துணர்ச்சியுடன் இருப்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கப் போகும் மாயப் பொருள் முட்டை ஓடுகள். நீங்கள் முட்டையை பயன்படுத்திய பிறகு அதன் ஓடுகளை என்ன செய்கிறீர்கள்? இனிமேல் அதை தூக்கி எறியாதீர்கள். செடிகளுக்குத் தேவையான மிக முக்கியமான சத்துக்களில் ஒன்று கால்சியம். மனிதர்களுக்கு எப்படி எலும்புகள் வலுவாக இருக்க கால்சியம் தேவையோ அதே போலத்தான் செடிகளின் தண்டுப்பகுதி வலுவாக இருக்கவும் செடிகள் நேராக நிற்கவும் கால்சியம் சத்து மிகவும் அவசியமாகும். முட்டை ஓடுகளில் 95% தூய்மையான கால்சியம் கார்பனேட் உள்ளது. ஆனால் இங்கே நாம் ஒரு பெரிய தவறான நம்பிக்கையை உடைக்க வேண்டும். பலரும் முட்டை ஓடுகளை சாதாரணமாக கையால் உடைத்து அப்படியே தொட்டியில் போட்டு விடுவார்கள். அப்படிச் செய்தால் அந்த ஓடுகள் மக்கி அதிலிருந்து கால்சியம் செடிகளுக்கு கிடைக்க பல வருடங்களாகும். இது முற்றிலும் பயனில்லாத ஒரு முறையாகும். சரியான இயற்கை செடி பராமரிப்பு முறை என்னவென்றால், முட்டை ஓடுகளை நன்றாக கழுவி வெயிலில் 2 நாட்கள் காய வைக்க வேண்டும். பின்னர் அதை மிக்சியில் போட்டு நன்றாக பவுடர் போல அரைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அரைத்த முட்டையோடு பவுடரை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இந்த பவுடரிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து செடியின் வேர் பகுதியிலிருந்து சற்று தள்ளி மண்ணை லேசாக கிளறி விட்டு அதனுள் தூவிவிடுங்கள். அதன் பிறகு லேசாக தண்ணீர் ஊற்றுங்கள். இப்படிச் செய்வதால் முட்டை ஓடு பவுடர் மெதுவாக கரைந்து வேர்கள் மூலம் செடிக்குச் சீரான முறையில் கால்சியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நீங்கள் தக்காளி செடி வளர்கிறீர்கள் என்றால் இந்த முட்டை ஓடு உரம் ஒரு வரப்பிரசாதமாகும். தக்காளி பழங்களின் அடிப்பகுதி கருப்பாக மாறி அழுகிப் போவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதற்கு பிளாசம் எண்ட் ராட் என்று பெயர். இது செடியில் கால்சியம் சத்து குறைவாக இருப்பதையே குறிக்கிறது. இந்த முட்டை ஓடு பவுடரை தொடர்ந்து கொடுத்து வந்தால் தக்காளி பழங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் திரட்சியாகவும் ஆரோக்கியமாகவும் காய்க்கும். இது ரோஜா செடிகளுக்கும் மிகவும் ஏற்றது. செடியின் தண்டு மிகவும் பருமனாக வளர இது உதவி செய்யும். அடுத்த அற்புதமான பொருள் நாம் தினமும் காலையில் பயன்படுத்தும் காஃபி தூள் அல்லது வடிகட்டிய டீ தூள். நாம் காஃபி போட்ட பிறகு மீதமாகவும் அந்த பொடியை செடிகளுக்கு பயன்படுத்தலாம் என்பது ஒரு அற்புதமான இயற்கை செடி பராமரிப்பு ரகசியமாகும். காஃபி தூளில் நைட்ரஜன் சத்து மிக அதிக அளவில் உள்ளது. இலைகள் செழிப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர நைட்ரஜன் சத்து மிகவும் அவசியமாகும். உங்கள் செடியின் இலைகள் வெளிர் பச்சை நிறமாகவோ அல்லது வளர்ச்சி முடங்கியோ இருந்தால்
அந்த செடிக்கு நைட்ரஜன் தேவை என்று அர்த்தம். ஆனால் காஃபி தூளை பயன்படுத்துவதில் ஒரு சின்ன சிக்கல் உள்ளது. காஃபி தூள் இயற்கையாகவே சிறிது அமிலத்தன்மை கொண்டது. எனவே இதை எல்லா செடிகளுக்கும் அதிக அளவில் கொடுக்கக்கூடாது. ரோஜா, செம்பருத்தி, மல்லிகை போன்ற அமிலத்தன்மை கொண்ட மண்ணை விரும்பும் செடிகளுக்கு இது ஒரு மிகச் சிறந்த உரமாகும். இதை பயன்படுத்தும்போது மீதமாகும் காஃபி தூளை அப்படியே ஈரமாக போடாமல் ஒரு நாள் வெயிலில் காய வைத்து அதன் பிறகு ஒரு ஸ்பூன் அளவு செடிக்கு போடுவது மிகவும் பாதுகாப்பானது. காஃபி தூளைப் போலவே வடிகட்டிய டீ தூளும் மிகச் சிறந்த ஒரு இயற்கை உரமாகும். டீ போட்ட பிறகு அந்த தூளை நன்றாக தண்ணீரில் கழுவி அதிலுள்ள சர்க்கரை மற்றும் பால் தன்மையை முழுமையாக நீக்கிவிட வேண்டும். சர்க்கரை இருந்தால் எறும்புகள் வந்து செடியை பாழாக்கிவிடும். நன்றாக கழுவிய டீ தூளை வெயிலில் காய வைத்து தொட்டி மண்ணில் கலந்து விடுங்கள். இது மண்ணை மிகவும் மிருதுவாகவும் காற்றோட்டமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மண்ணின் காற்றோட்டம் மிக முக்கியம். தொட்டியில் உள்ள மண் கல்லு போல இறுக்கமாக இருந்தால் வேர்களால் சரியாக சுவாசிக்க முடியாது, செடியும் வளராது. இந்த டீ தூள் மண்ணின் தன்மையை மாற்றி பஞ்சு போல ஆக்குகிறது. மேலும் இதில் உள்ள டானிக் ஆசிட் செடிகளின் வேர் வளர்ச்சிக்கு மிகவும் தூண்டுதலாக அமைகிறது. வெறும் கழிவு என்று நாம் நினைக்கும் ஒரு பொருள் செடிகளின் உயிர் நாடியாக எப்படி மாறுகிறது என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இயற்கை விவசாயத்தில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்தான் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இப்போது நாம் ஒரு மிகவும் பாரம்பரியமான மற்றும் சக்தி வாய்ந்த இயற்கை உரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் கழனித் தண்ணீர் அல்லது அரிசி கழுவிய நீர். நம் வீடுகளில் தினமும் அரிசி கழுவும் போது அந்த தண்ணீரை அப்படியே சிங்கில் ஊற்றி விடுவோம். ஆனால் இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். அரிசி கழுவிய நீரில் கார்போஹைட்ரேட் மற்றும் பல வகையான விட்டமின்கள் நிறைந்துள்ளன. இது செடிகளுக்கு ஒரு உடனடி எனர்ஜி ட்ரிங்க் போல செயல்படுகிறது. நீங்கள் வாங்கிய புதுச் செடியை தொட்டியில் மாற்றி வைக்கும்போது அந்தச் செடி சிறிது வாடிப்போவதை பார்த்திருப்பீர்கள். அந்தச் சமயத்தில் இந்த அரிசி கழுவிய நீரை ஊற்றினால் செடி எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் மிக வேகமாக வேர் பிடித்து வளரத் தொடங்கும். இது ஒரு மிகச் சிறந்த வேர் ஊக்கியாகச் செயல்படுகிறது. இது செடிகளுக்கு மட்டுமல்ல, தொட்டியில் உள்ள மண்ணில் இருக்கும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளுக்கும் ஒரு சிறந்த உணவாக அமைகிறது. இதை பயன்படுத்துவது மிக சுலபம். அரிசி கழுவிய நீரை அப்படியே நேரடியாகச் செடிகளுக்கு ஊற்றலாம். இந்த அரிசி கழுவிய நீரை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி என்று ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அரிசி கழுவிய நீரை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து அதில் ஒரு சிறிய துண்டு வெல்லத்தை போட்டு நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இதை ஒரு 3 நாட்கள் அப்படியே மூடி வையுங்கள். 3 நாட்களில் இந்த நீர் புளித்து அதில் லாக்டோபேசில்லஸ் எனப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் கோடிக்கணக்கில் பெருகிவிடும். இது ஒரு அற்புதமான இயற்கை புரோபயாடிக் உரம். 3 நாட்களுக்குப் பிறகு இந்த புளித்த நீரை திறந்து அதனுடன் 10 மடங்கு சாதாரண தண்ணீரை கலந்து கொள்ளுங்கள். இந்த நீரை உங்கள் தோட்டத்துச் செடிகள் அனைத்திற்கும் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஊற்றி வாருங்கள். இது தொட்டி மண்ணின் வளத்தை பல மடங்கு அதிகரிக்கும். மண் எவ்வளவு வளமாக இருக்கிறதோ செடிகள் அவ்வளவு ஆரோக்கியமாக வளரும். ரசாயன உரங்களை போட்டு கெட்டுப்போன மண்ணை கூட இந்த புளித்த கழனித் தண்ணீர் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் சக்தி கொண்டது. இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் செடிகளில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணரலாம். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக பயன்படுத்துவது ஒரு முறை. ஆனால் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான முழுமையான திரவ உரத்தை உருவாக்குவது எப்படி என்று இப்போது பார்ப்போம். இது ஒரு மாஸ்டர் உரம் என்று சொல்லலாம். ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் நாம் மேலே சொன்ன வாழைப்பழத் தோல் துண்டுகள், வெங்காயச் சருகு, காய வைத்த முட்டை ஓடு பவுடர், கழுவிய டீ தூள் மற்றும் அரிசி கழுவிய நீர் ஆகிய அனைத்தையும் ஒன்றாகப் போடுங்கள். இதனுடன் ஒரு கைப்பிடி அளவு சாதாரண தொட்டி மண்ணையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். தொட்டி மண்ணைச் சேர்ப்பதன் காரணம் என்னவென்றால் அதில் ஏற்கனவே உள்ள நுண்ணுயிரிகள் இந்த கலவையை மிக வேகமாகச் சிதைக்க உதவி செய்யும். இந்த பக்கெட்டில் 3/4 பாகம் தண்ணீர் நிரப்பி ஒரு மரக்குச்சியால் நன்றாக கலக்கி விடுங்கள். பின்னர் இதை ஒரு துணியால் கட்டி நிழலான இடத்தில் வைத்து விடுங்கள். தினமும் ஒரு முறை குச்சியால் இதை கலக்கிவிட வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு படியாகும்.
இந்த கலவையை சுமார் 7 நாட்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும். இந்த 7 நாட்களில் அந்த பக்கெட்டுக்குள் ஒரு பெரிய ரசாயன மாற்றமே நடக்கும். இயற்கை நுண்ணுயிரிகள் அந்த பொருட்களையெல்லாம் சிதைத்து அதிலுள்ள அனைத்து சத்துக்களையும் தண்ணீரில் கரைத்துவிடும். 7 நாட்களுக்குப் பிறகு அந்த துணியை திறந்து பார்த்தால் தண்ணீர் ஒரு அடர்ந்த கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் மாறியிருக்கும். இதுதான் நாம் தேடிய அந்த அற்புதமான திரவ இயற்கை உரம். இதிலிருந்து ஒரு மக் நீரை எடுத்து அதனுடன் 10 மக் சாதாரண தண்ணீரை கலந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் அடர்த்தியாக இருக்கும் என்பதால் நேரடியாக செடிகளுக்கு ஊற்றக்கூடாது. இப்படி தண்ணீர் கலந்து நீர்த்துப் போன பிறகு உங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளுக்கும், காய்கறி செடிகளுக்கும், பூஞ்செடிகளுக்கும் ஒரு கவ்வீதம் ஊற்றுங்கள். இந்த ஒரு உரம் போதும் உங்கள் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் அனைத்து நுண் சத்துக்களும் ஒரே நேரத்தில் கிடைத்துவிடும். இது இயற்கை விவசாயத்தின் ஒரு மிகச் சிறந்த தொழில்நுட்பமாகும். இந்த திரவ உரத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நேரம். எந்த நேரத்தில் செடிகளுக்கு உரம் அல்லது தண்ணீர் கொடுக்கிறோம் என்பது செடியின் வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கும். உச்சி வெயிலில் அல்லது மதிய நேரத்தில் எப்போதுமே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. மதிய நேரத்தில் செடிகளின் வேர்கள் மிகவும் சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் குளிர்ந்த நீரையோ அல்லது இந்த உரத்தையோ ஊற்றினால் அது செடிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். செடிகள் வாடிப்போக இதுவே ஒரு முக்கிய காரணமாகும். இயற்கை செடி பராமரிப்பு முறையில் தண்ணீர் அல்லது உரம் கொடுக்க மிகச்சிறந்த நேரம் அதிகாலை பொழுது அல்லது மாலை வெயில் சாய்ந்த பிறகுதான். அதிகாலையில் ஊற்றும்போது அந்த நாள் முழுவதற்கும் தேவையான சத்துக்களை செடி மெதுவாக உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். எனவே நான் சொன்ன இந்த சக்தி வாய்ந்த திரவ உரத்தை எப்போதும் மாலை வேளையில் உங்கள் செடிகளுக்கு கொடுங்கள். இரவு முழுவதும் செடிகள் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளும். இப்போது நாம் செடிகளின் இலைகளைப் பற்றி பேசுவோம். செடிகளின் இலைகள்தான் அவற்றின் சமையலறை. இலைகளின் அடிப்பகுதியில் ஸ்டோமாட்டா எனப்படும் மிகச் சிறிய துளைகள் உள்ளன. நாம் வேர்கள் வழியாக உரம் கொடுப்பதை விட இலைகள் வழியாக உரம் கொடுக்கும்போது செடிகள் அந்தச் சத்துக்களை மிக வேகமாக உறிஞ்சிக் கொள்கின்றன. இதற்கு ஃபோலியார் ஃபீடிங் என்று பெயர். நாம் தயாரித்த அந்த இயற்கை திரவ உரத்தை நன்றாக வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நிரப்பிக் கொள்ளுங்கள். இதனுடன் போதுமான அளவு தண்ணீர் கலக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதிகாலை நேரத்தில் வெயில் வருவதற்கு முன்பு செடிகளின் இலைகள் முழுவதும் படும்படி இதை நன்றாக ஸ்ப்ரே செய்து விடுங்கள். குறிப்பாக இலைகளின் அடிப்பகுதியில் ஸ்ப்ரே செய்வது மிகச் சிறந்த பலனைத் தரும். முடங்கிப்போன செடிகள் கூட இப்படி ஸ்ப்ரே செய்த 2 நாட்களில் சட்டென்று நிமிர்ந்து நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். இது செடிகளுக்கு ஒரு உடனடி புத்துணர்ச்சியைத் தரும் மிகச் சிறந்த முறையாகும். செடிகளை வளர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு கலை என்னவென்றால் செடிகளுடன் பேசுவது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், செடிகளுடன் எப்படி பேசுவது என்று. செடிகள் தங்களுடைய இலைகளின் மூலமாக தங்களுடைய குறைகளை நம்மிடம் சொல்லும். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செடியின் இலைகள் மட்டும் மஞ்சளாக மாறினால் அதற்கு நைட்ரஜன் சத்து குறைவு என்று அர்த்தம். அப்போது நாம் காஃபி தூள் அல்லது புளித்த மோர் கொடுக்க வேண்டும். இலைகளின் ஓரங்கள் மட்டும் கருகிப்போனால் அதற்கு பொட்டாசியம் தேவை என்று அர்த்தம். அந்த நேரத்தில் வாழைப்பழத்தோல் தண்ணீர் கொடுக்க வேண்டும். புதிய இலைகள் சுருங்கிப்போய் முறுக்கிக் கொண்டு வந்தால் பூச்சித் தாக்குதல் அல்லது நுண் சத்து குறைபாடு என்று அர்த்தம். அப்போது வெங்காயத்தோல் தண்ணீர் ஸ்ப்ரே செய்ய வேண்டும். இப்படி உங்கள் செடிகளை தினமும் கவனித்து அவற்றின் தேவை அறிந்து இந்த இயற்கை உரங்களை நீங்கள் மாற்றிக் கொடுக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஒரே ரசாயன உரத்தை போடும் பழக்கத்தை முதலில் கைவிட வேண்டும். நாம் கடைகளில் வாங்கும் செயற்கை உரங்களுக்கும் நாம் வீட்டில் தயாரிக்கும் இயற்கை உரங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? செயற்கை உரங்கள் செடிகளுக்கு நேரடியாக உணவு கொடுப்பது போல அது செடியை உடனடியாக வளரச் செய்யும், ஆனால் மண்ணை கொன்றுவிடும். ஆனால் இயற்கை உரங்கள் அப்படி அல்ல. இயற்கை உரங்கள் நேரடியாக செடிக்கு உணவளிப்பதில்லை. அவை மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு உணவாகின்றன. அந்த நுண்ணுயிரிகள் பெருகி மண்ணைச் செழுமைப்படுத்தி அதன் பிறகு செடிகளுக்குத் தேவையான சத்துக்களை ஒரு இயற்கையான முறையில் பிரித்துக் கொடுக்கின்றன. இதை ஒரு உதாரணம் மூலம் சொல்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கும் உரம் பாக்கெட் சாப்பாடு மாதிரி. உடனே பசி தீரும், ஆனால் ஆரோக்கியத்திற்கு கேடு. நாம் வீட்டில் தயாரிக்கும் இந்த உரம்
இயற்கை விவசாய முறையில் சமைத்த ஆரோக்கியமான வீட்டுச் சாப்பாடு மாதிரி. இது செடிகளுக்கு நீண்ட ஆயுளையும் வலுவான நோய் எதிர்ப்புச் சக்தியையும் கொடுக்கும். இதனால் உங்கள் தோட்டம் எப்போதும் பசுமையாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஒரு தொட்டியில் செடியை வளர்த்தாலும் அந்த மண்ணின் மேற்பரப்பு எப்போதுமே மூடியிருக்க வேண்டும். அதாவது தொட்டியில் உள்ள மண் நேரடியாக வெயிலில் காயக்கூடாது. காய்ந்த இலைகள், தேங்காய் நார் அல்லது நாம் பயன்படுத்திய சமையலறை கழிவுகளைக் கொண்டு மண்ணின் மேற்பரப்பை மூடி வைக்க வேண்டும். இதற்கு மல்ச்சிங் என்று பெயர். இப்படிச் செய்வதால் நாம் ஊற்றும் இந்த இயற்கை ஊட்டச்சத்து நீரின் ஈரம் சீக்கிரமாக ஆவியாகாமல் இருக்கும். மேலும் தொட்டிக்குள் ஒரு இருண்ட மற்றும் இதமான சூழ்நிலை உருவாகும். இந்த சூழ்நிலைதான் மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் பெருகுவதற்கு மிகவும் ஏற்றது. மண்புழுக்கள் தான் விவசாயிகளின் நண்பன் என்று நமக்குத் தெரியும். உங்கள் தொட்டியில் மண்புழுக்கள் உருவாகிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு உரமும் அதிக அளவிலோ அல்லது அடிக்கடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. அவை உங்கள் செடிகளை பார்த்துக்கொள்ளும். பலரும் ஒரு கேள்வியை கேட்பார்கள், இந்த இயற்கை உரங்களை எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும் என்று. இதிலும் ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் இருக்கிறது. செடிகள் வேகமாக வளர வேண்டும் என்பதற்காக தினமும் உரங்களை ஊற்றக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதைப் போல அதிகப்படியான சத்துக்களும் செடிகளை கொன்றுவிடும். நான் மேலே சொன்ன அந்த ஒருங்கிணைந்த திரவ உரத்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் மட்டுமே போதுமானது. இடைப்பட்ட நாட்களில் வெறும் சாதாரண தண்ணீரை மட்டுமே அளவோடு ஊற்ற வேண்டும். ஒவ்வொரு முறை உரம் கொடுக்கும் முன்பும் தொட்டியில் உள்ள மண்ணை ஒரு சிறிய குச்சியால் லேசாக கிளறிவிட வேண்டும். இப்படிச் செய்வதால் உரம் மண்ணின் அனைத்து பகுதிகளுக்கும் சமமாகச் சென்று சேரும். மேலும் மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கும். இந்த சிறிய செயல் உங்கள் இயற்கை செடி பராமரிப்பு முறையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீர்கள். இப்போது நாம் ஒரு சிறிய கணக்கு போட்டு பார்ப்போம். நர்சரிகளில் விற்கப்படும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், வேர் ஊக்கிகள் என அனைத்தையும் வாங்க நீங்கள் மாதம் எவ்வளவு பணம் செலவு செய்கிறீர்கள்? குறைந்தது சில நூறுகள் முதல் ஆயிரங்கள் வரை ஆகலாம். ஆனால் நாம் இதுவரை பார்த்த பொருட்களான வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, வெங்காயச் சருகு, காஃபி தூள், அரிசி கழுவிய நீர், இவை அனைத்தும் நம் வீடுகளில் தினமும் வீணாக குப்பையில் போடப்படும் பொருட்கள். ₹1 கூட செலவில்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த குப்பைகளை வைத்து உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு இயற்கை உரத்தை உங்களால் தயாரிக்க முடிகிறது. இது பணத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமில்லாமல் சுற்றுப்புறச் சூழலுக்கும் நாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய நன்மையாகும். ரசாயனங்கள் கலந்த நீரை நாம் பூமியில் ஊற்றுவதை தடுத்து இயற்கையான முறையில் செடிகளை வளர்க்கிறோம். இந்த ஒரு திருப்தி உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இறுதியாக ஒரு மிக முக்கியமான அறிவுரை. இயற்கை செடி பராமரிப்பு என்பது ஒரு நீண்ட தூரப் பயணம் போன்றது. இது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல. இன்று இயற்கை உரத்தை ஊற்றிவிட்டு நாளை காலையிலேயே செடி மரமாக வளர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இயற்கை எப்போதுமே மெதுவாகத்தான் வேலை செய்யும், ஆனால் அதன் முடிவுகள் மிக உறுதியாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். நீங்கள் பொறுமையுடன் தொடர்ந்து இந்த இயற்கை முறைகளை பின்பற்றி வந்தால் ஒரு சில மாதங்களிலேயே உங்கள் தோட்டத்தின் ஒட்டுமொத்த தோற்றமும் மாறுவதை பார்ப்பீர்கள். செடிகள் பூச்சித் தாக்குதல்களை தாங்கி வளரும், பூக்கள் பெரிதாகவும் அதிக நிறத்துடனும் பூக்கும், காய்கறிகள் அதிக சுவையுடன் இருக்கும். உங்கள் கைகளால் குப்பையில் வீசப்படும் பொருட்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நீங்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள். இயற்கையோடு இணைந்து செயல்படுங்கள். உங்கள் தோட்டம் உங்களுக்கு பல மடங்கு பலன்களை திரும்பக் கொடுக்கும். என்ன நண்பர்களே, நாம் குப்பையில் வீசும் பொருட்கள் ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு அமிர்தமாக மாறுகிறது என்பதை பார்த்தீர்களா? இதுதான் இந்த வீடியோவின் மிகப்பெரிய திருப்புமுனை. நீங்கள் இனிமேல் கடைகளுக்குச் சென்று விலை உயர்ந்த ரசாயன உரங்களை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டுச் சமையலறையே ஒரு மிகச்சிறந்த உரத் தொழிற்சாலைதான். வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, வெங்காயச் சருகு மற்றும் அரிசி கழுவிய நீர் ஆகியவற்றை வைத்து எப்படி ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை ஊட்டச்சத்தை உருவாக்குவது என்பதை இன்று தெளிவாகப் பார்த்தோம். இந்த முறையை பின்பற்றி உங்கள் வாடிய செடிகளுக்கு உயிர் கொடுத்து உங்கள் தோட்டத்தை ஒரு நந்தவனமாக மாற்றுங்கள்.
இயற்கை விவசாயம் மற்றும் செடி பராமரிப்பு என்பது மிகவும் எளிதானது. இந்த வீடியோ உங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சமையலறை கழிவை அதிகமாக குப்பையில் வீசுகிறீர்கள்? அதை கமெண்டில் சொல்லுங்கள். அதிலிருந்து எப்படி ஒரு புதிய உரத்தை உருவாக்கலாம் என்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.